வணக்கம் யுவர்ஸ். அகில உலகமெங்கும் வாழும் தமிழக மக்களுக்கும் தமிழர்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு இனிய நல்வாழ்த்துக்கள். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் ரிலீஸ். சிறப்பு பார்வை. பாடலுக்கு பின் பதிவை தொடருவோம். கடவுள் இருக்கின்றார், கடவுள் இருக்கின்றார். கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? காற்றில் தவழுகிறாய், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? கண்ணுக்கு தெரிகின்றதா? கடவுள் இருக்கின்றார், அது கண்ணுக்கு தெரிகின்றதா? வணக்கம் யுவர்ஸ். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள். புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம். உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெளியான ஆண்டு நவம்பர் 30, 1974 ஆண்டு. உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் வெளியான திரையரங்குகள் சென்னை பிளாசா, ஸ்ரீ கிருஷ்ணா, மகாலட்சுமி, கிருஷ்ணவேணி மற்றும் தென்னகமெங்கும் ரிலீஸாக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் இரு வேடங்களில் நடித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் ரீல் 16 ரீல் வெள்ளித்திரையின் இயங்கும் நேரம் 146 நிமிடங்கள். உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் நடிகர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் எம்என் நம்பியார், தேங்காய் சீனிவாசன், ஆர்.எஸ். மனோகர், பி.எஸ். ராகவன், பி. கோபாலகிருஷ்ணன், ஐசரிவேலன், எஸ்.எம். ராமதாஸ், திருச்சி சவுந்தரராஜன், ஏ. வீரப்பன். உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் நடித்த திரை நட்சத்திரங்கள் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்கள், எல். காஞ்சனா, வி.ஆர். திலகம், விஜயலட்சுமி, நளினி, ஜெயபாணி, விஜயமோகனா, விஜயராணி மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். உதயம் புரொடக்ஷன்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, இந்திய திரையுலகம் மட்டுமல்ல, அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே அரை நூற்றாண்டை கடந்து மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்து மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கும் திரைப்படங்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள். உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 1974 ஆண்டு திரையரங்கில் அன்று தொடங்கி இன்று வரையிலும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வசூல் குவித்த திரைப்படம் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம். சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 2024 ஆண்டு மே 6 சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் மாபெரும் டிஜிட்டலில் உருவாக்கம் செய்யப்பட்டு சென்னை ஆல்பர்ட் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி சென்னை மாவட்டங்களில் அமைந்துள்ள அனைத்து திரையரங்குகளிலும் இணைந்த 25வது வாரமாக வெள்ளி விழாவை கடந்து இனிய தமிழ் புத்தாண்டு இனிய தினத்தை முன்னிட்டு நெல்லை மாவட்டம் அருணகிரி திரையரங்கில் ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள். உதயம் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் உருவான சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் 26வது வாரமாக மாபெரும் வெற்றியை குவித்து மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்துக் கொண்டிருக்கிறது. சிரித்து வாழ வேண்டும் திரைப்படம் தமிழர்களாலும் தமிழக மக்களாலும் கொண்டாடப்படும் மாபெரும் இனிய திருநாளாம்
இனிய தமிழ் புத்தாண்டு தினத்தில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் இரு வேடங்களில் நடித்த புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் 125வது திரைப்படம் உதயம் புரொடக்ஷன் தயாரிப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பு சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை ஏப்ரல் 13 ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி 4 காட்சிகள் திரையிட்ட நெல்லை மாவட்டம் அருணகிரி திரையரங்கு உரிமையாளருக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தினை சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தினை தினசரி 4 காட்சிகள் திரையிட்டதற்கு கோடான கோடி நன்றிகளையும் விநியோகர்கள் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள் அனைவரும் சார்பாகவும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அருணகிரி திரையரங்கு உரிமையாளருக்கு இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மற்றும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் நெல்லை மாவட்டத்தில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நெல்லை மாநகரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் பொழுதெல்லாம் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ கட்டவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலாபிஷேகம், மலரபிஷேகம், பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்கினுள் வெளியும் உள்ளும் ஆரவாரம் செய்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் நெல்லை மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக நெல்லை மாவட்டத்தில் பயணித்து வரும் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நன்றிகளையும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படத்தின் சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் கதாநாயகி கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரும் சார்பாகவும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும், சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் 51ஆம் ஆண்டு இனிய நல்வாழ்த்துக்களையும், சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தின் வெள்ளி விழா இனிய நல்வாழ்த்துக்களை தமிழ் திரையுலகின் கலையரசி எம்ஜிஆர் லதா அவர்களுக்கு இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரது சார்பிலும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் பிடித்திருந்தால் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் இதுவரையிலும் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள், எம்ஜிஆர் பக்தர்கள், எம்ஜிஆர் அபிமானிகள், எம்ஜிஆர் விசுவாசிகள், திரைப்பிரபலங்கள், திரை நட்சத்திரங்கள், யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ராஜாங்கம் என் ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இனி என்றென்றும் எங்கெங்கும் ஆனந்தம். நம் புரட்சி தலைவரின் புகழ் பாடும் ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த நாள் இங்குதான் வந்தது. இனி என் ராஜாங்கம், ராஜாங்கம், என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இல்லை என்ற சொல்லை என் தலைவன் சொன்னதே இல்லை. சொல்லை 100 வந்தும்
அவன் தோல்வி கண்டதும் இல்லை. தர்மம் சமதர்மம் அதைத்தான் என் நெஞ்சில் விதைத்தான். யாரும் என் உறவு யாரும் என்னுடைய நாடு என பாடு. நியாயம் எந்த வழி நீயும் அந்த வழி தேடு. துணி போடு நல்லோர் உள்ளம் இன்றும் என்றும் எனக்கு ஒரு துணை வரும். ராஜாங்கம் என் ராஜாங்கம் என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம். இனி என்றென்றும் எங்கெங்கும் ஆரம்பம். நம் புரட்சி தலைவனின் புகழ் பாடும் ஒரு புதிய தலைமுறை உருவாகும். அந்த நாள் இன்றுதான் வந்தது. இனி என் ராஜாங்கம் என் ராஜாங்கம் என் ராஜாங்கம் இப்போது ஆரம்பம்.